உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அறிவிப்பு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் அணுகுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இங்கிலாந்து நாட்டில் லண்டன் நகருக்கு மிக அருகில் இருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் வளாகத்தில் இயங்கி வருகின்ற உலகத் தமிழர் வரலாற்று வளாகத்தினால் மிக முக்கியமான வரலாற்று பெரும்பணியானது வருகின்ற 15ஆம் தேதி அவர்கள் முன்னெடுக்க இருக்கிறார்கள். உலக பொதுமறை தந்த வள்ளுவரினுடைய திருவருவச் சிலையை வருகின்ற 15ஆம் தேதி வரலாற்று வளாகத்தில் நிறுவ இருக்கிறார்கள். தமிழர் வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த திருவள்ளுவரின் சிலை உலகத் தமிழர்கள் ஒன்றாக இணைந்து நடத்துகின்ற ஒரு முக்கியமான உலகத் தமிழர் வரலாற்று வளாகத்தில் நிறுவப்படுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த சிலை எப்பொழுது, எந்த நேரத்தில், என்ன மாதிரியான நிகழ்ச்சி நிரலில் நிறுவப்பட இருக்கிறது என்கின்ற விவரத்தை காணொளி பதிவினுடைய திரையில் நீங்கள் காண்கிறீர்கள். உண்மையில் தமிழ் மொழியை பொறுத்தவரையிலையும் தனித்த அடையாளங்கள் பல கொண்டிருந்த பொழுதும் திருக்குறள் என்பது மிகப்பெரிய அடையாளத்தில், தமிழர்களினுடைய மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. கூடுதலாக உலக பொதுமறை என்ற அளவில் இது உலகின் பல்வேறு உயர்வுக்குரிய இடங்களிலெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. மனித உரிமைகளினுடைய ஆணையகமாக செயல்படுகின்ற ஜெனீவா நீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான வாயிலில் நமது உலக பொதுமறையினுடைய ஒரு குறளானது அங்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அதேபோல அமெரிக்காவினுடைய முக்கியமான அரங்க கூட்டங்கள் நிறைந்து இருக்கின்ற இடங்களில் இந்த உலக பொதுமறையினுடைய ஆங்கில வடிவம் இடம்பெற்றிருக்கின்றது. நயாகரா நீர்வீழ்ச்சியில் ஒரு ஓரத்தில் திருக்குறளானது, திருவள்ளுவரினுடைய ஒற்றை குறள் எழுதப்பட்டிருக்கின்றது என்று உலகின் பல்வேறு இடங்களில் இது முக்கியமான ஒரு உலக பொதுமறை என்கின்ற உயரத்தை பெற்றிருந்த பொழுதும், கூடுதலாக லண்டனில் இயங்கி வருகின்ற உலக தமிழர்கள் எல்லோரும் ஒருங்கிணைத்து இயக்குகின்ற உலக தமிழர் வரலாற்று வளாகத்தில் இது இடம்பெறுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. தமிழ் மொழியை பொறுத்தவரையிலையும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கூறுகளின் அடிப்படையில் படையெடுப்புகளை எதிர்கொண்டு வந்த ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழி தான். இன்றிலிருந்து சரியாக 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக களப்பிரர்கள் தங்களுடைய சமஸ்கிருதத்தின் கூறுகளை எடுத்துக்கொண்டு தமிழ் மொழியில் கலந்தார்கள். தமிழ் பாதிக்கப்படவில்லை. அவர்கள் கலந்த சமஸ்கிருதம் பாதிக்கப்பட்டது, கன்னட மொழியாக பிரிந்து நின்றது. அதன் பிறகு இன்றிலிருந்து 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக விஜயநகர வாரிசுகள் தங்களிடம் இருந்த சமஸ்கிருதத்தின் கூறுகளை கொண்டு வந்து தமிழில் கலந்தாங்க. தமிழ் மொழி பாதிக்கப்படவில்லை. கொண்டு வந்து கலந்த சமஸ்கிருதம் பாதிக்கப்பட்டது. சமஸ்கிருதத்தோடு கூடிய தமிழையும் அள்ளிக்கொண்டு தெலுங்கு என்று சென்றார்கள். அவர்கள் விஜயநகர வாரிசுகள், அவர்கள் களப்பிரர்கள், இவர்கள் இருவரும் விட்டு சென்ற சமஸ்கிருதத்தின் கூறுகள் தனியாக இருந்து தமிழோடு கலைந்து மலையாளம் என்று பிரிந்து நின்றது. 1000 கலப்புகளை எதிர்கொண்ட பொழுதும் அன்னை தமிழ் மொழி கலக்காமல் தனித்துவத்தோடு இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ் மொழி தனித்தே இயங்க வல்ல ஒரு மொழி. தமிழ் மொழி இறைமொழி, தமிழ் மொழி இயற்கை மொழி அப்படிங்கிறது தான். ஆனாலும் தமிழ் மொழி தன்னுடைய அடையாளங்களாக இன்று திருக்குறளாக இருக்கட்டும், தொல்காப்பியமாக இருக்கட்டும், இறையனாராக பொருளாக இருக்கட்டும், இன்னும் அகநானூறு, புறநானூறு, 1810, பரிபாடல் என்று பல்வேறு சங்க இலக்கியங்களை கொண்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு தமிழ் உலகின் மூத்த மொழி என்று மோடியே பேசுகின்ற நிலை. ஒருவேளை இந்த இலக்கியத்தினுடைய பின்புலங்கள்லாம் நம்ம மொழிக்கு இல்லாமல் போயிருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது என்று சொல்வதை கூட பொறுத்து கொள்ள முடியாத இவர்கள் தமிழர்கள் பேசுவது மொழியே இல்லை என்று நம்மை ஒதுக்கி தள்ளி இருப்பாங்க. அந்த சூழல் தான் நடக்கும். ஆனால் அதையெல்லாம் விடாமல் தமிழ் மொழி தன்னையும் தன்னை பேசுகின்ற ஒரு இனத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கின்றதுன்னா அது தமிழ் இறைமொழி என்ற ஒரே காரணம்தான். இந்த காலகட்டத்தில் தான் நமது வரலாற்றை நாம் பதிவு செய்திருக்கணும். நமது பண்பாட்டை நாம் பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும். நமது கூறுகளை நாம் பதிவு செய்திருக்க வேண்டும். நமது விடுதலை போராட்ட வரலாறை நாம் பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும். நமது விடுதலை போராட்டம் இன்று வெல்லாவிட்டாலும் கூட எதிர்காலத்தில் அதற்கென்ற ஒரு வரலாற்றை படிக்கின்ற ஒரு இனம் வீறு கொண்டு போராடி நமது விடுதலை வென்றெடுக்கும் என்ற கனவுகளை சுமந்து திரிகின்ற உலகின் பல்வேறு அமைப்புகளில் மிக முக்கியமான அமைப்பாக நான் பார்ப்பது உலகத் தமிழர் வரலாற்று வளாகம். அந்த வளாகத்தில் தான் இந்த வள்ளுவரினுடைய சிலையானது நிறுவப்பட இருக்கின்றது என்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் உலகத் தமிழர் வரலாற்று வளாகத்தினுடைய தொடர்ச்சியான பணிகளை என்னால் பார்க்க முடிந்தது. கடந்த வருடம் இதே போல ஜூன் ஜூலை மாதங்களில் அந்த உலகத் தமிழர் வரலாற்று வளாகம் முன்னெடுத்த
இலங்கையில் நடைபெற்ற உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் நடந்த படுகொலையை நினைவு கூறுகின்ற 50வது வருட நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு நடந்தது. அந்த நிகழ்வும் கூட இந்த உலக தமிழர் வரலாற்று வளாகம் அமைந்திருக்கின்ற ஆக்ஸ்போர்டு பகுதியில் தான் நடத்தினார்கள். அன்றைய சூழலில் அங்கே போய் பார்க்கும் பொழுது அங்கே முள்ளிவாய்க்காலினுடைய நினைவுகளை சுமந்த முள்ளிவாய்க்கால் நினைவு இடங்கள் அங்கு பொறிக்கப்பட்டிருந்தது. ஒரு அமைதியான நதி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஓடையின் அருகில் இந்த வளாகமானது அமைந்திருப்பது கூடுதல் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்தது. கூடுதலாக நமது மாவீரர்களினுடைய நினைவை சுமந்த அந்த அடையாளங்கள் அங்கு பொறிக்கப்பட்டிருப்பது, இன்னும் சொல்லப்போனால் அந்த இடங்கள், அந்த காட்சி, அதை சுற்றிலும் இருக்கின்ற அந்த இயற்கை அமைப்பு, அந்த இடம் ஒரு வணக்கத்திற்கு கோரிய இடமாக அல்லது நாம் வணங்கி தொழ வேண்டிய ஒரு இடமாக அந்த இடமானது காட்சியளித்தது. அந்த இடத்துல தான் இந்த வள்ளுவருடைய சிலையும் நிறுவப்பட இருக்கிறது என்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வரலாற்றை பதிவு செய்கின்ற ஒரு நிகழ்வுகளில் முதல் நிகழ்வாகத்தான் இந்த திருவள்ளுவரினுடைய திருவருவ சிலை நிறுவுகின்ற போக்கு வருகின்ற 15ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இதில் உலகமே ஒன்று கூடி செய்ய வேண்டிய இந்த நிகழ்வை அவர்களும் ஒன்று கூடி எல்லோரோடும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் அதை செய்கிறாங்க. வர இருக்கின்ற 15ஆம் தேதி நிறுவப்படுகின்ற அந்த வள்ளுவர் சிலையினுடைய அந்த நிகழ்வுக்கு உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தாய் தமிழ் உறவுகள் மிகப்பெரிய ஆதரவை வழங்குவதோடு இங்கிலாந்தில் இருக்கின்ற நமது தாய் தமிழ் உறவுகள் கட்டாயம் இந்த நிகழ்வில் அங்கு வளாகத்தில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வில் நேரடியாக சென்று கலந்து கொண்டு இந்த நிகழ்வை மிகப்பெரிய நிகழ்வாக மாற்றி தமிழர்களினுடைய வரலாறு மீளெழுச்சி கொள்கிறது என்பதை இந்த பேருலகத்திற்கு காட்டுவதற்கு உங்களுடைய ஒன்றுகூடல் மிகப்பெரிய காரணமாக, நீங்கள் ஒன்று கூடி நிற்பது மிகப்பெரிய ஆதாரமாக அமைய வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.